ஹலோ ஆல், எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம கண்ணுக்கு சில கரைகள் தெரியாது, ஆனால் அதனால சில பிரச்சனைகள் பின்னாடி க்ரியேட் ஆகும் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அண்ட் ஒரு சிலது நம்ம கண்ணுக்கு தெரியாட்டியும் ஆனால் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நம்ம அதோடவே பழகியிருப்போம். இந்த மாதிரி சில கரைகளுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ், இதை பற்றி எக்கச்சக்கமான கொஷின்ஸ் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்குது. இது பிரீத்தி கிளாம் ஸ்டீல் மாடல். இது நான் ஈரோடில் இருக்கிற முருகன் மெட்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் வாங்கினது. இதுக்கான ஆன்லைன் லிங்க்ஸ் கிடையாது, பட் இதே மாதிரி இருக்கிற சில மாடல்ஸோட லிங்க்கை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இங்கே 2-3 ஸ்க்ரூவை வச்சு இந்த பர்னரை டைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரூவில் எக்கச்சக்கமாக ஒரு மாதிரி அழுக்கு எண்ணெய் பிசுக்கு சேர்ந்துட்டு அந்த ஸ்க்ரூ லூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி லூஸ் ஆகி ஒரு 2 ஸ்க்ரூ தொலைஞ்சும் போயிடுச்சு. அதனால பர்னர் வந்து ஸ்டேபிளாகவே இல்லை. இந்த ஸ்க்ரூவில் இருக்க அழுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா பிளேட்ஸ்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது தெரியாது. ஆனால் இதை க்ளீன் பண்ண வேண்டியது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஸ்க்ரூவெல்லாம் தொலைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கு இந்த ப்ரஷஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்மலான ப்ரஷஸில் இந்த மாதிரி பிசுக்கு எண்ணெய் கரையெல்லாம் போகவே போகாது. ஆனால் செட் ஆஃப் 3 கிடைக்கிற இந்த கம்பி ப்ரஷ்ஷுங்க க்ளீனாக இந்த வேலையை பார்க்குது. இதில் ஜஸ்ட்டு நம்ம வினிகர் சொல்யூஷனை ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த கம்பி ப்ரஷ்ஷால் ஒரு 2 ஸ்க்ரப் பண்ணால் போதும், க்ளீனாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துடுது. பைப்ஸில் இருக்கிற உப்பு கரை, சிம்னிலலாம் இருக்கிற இந்த இண்டி இடுக்கில் சேர்ந்துருக்கிற எண்ணெய் பிசுக்கு, இது எல்லாத்தையுமே இது க்ளீனாக போக்குறதுக்கு இந்த ப்ரஷஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மேஜிக் எரேசர். நிஜமாலுமே பல வித்தைகள் காட்டுறது இந்த மேஜிக் எரேசர். இதில் நம்ம எந்த ஒரு சொல்யூஷனோ இல்லை எந்த ஒரு க்ளீனிங் ப்ராடக்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்க்ரப்பு, இந்த ஸ்பாஞ்சை வச்சுட்டு ஜஸ்ட்டு தண்ணியில் நனைச்சிட்டு நாம் அப்படியே அழுக்கான இடத்துல தொடச்சா போதும், அந்த அழுக்கு மாயமாக மறைஞ்சு போயிடுது. இது எக்கச்சக்கமான பிராண்டில் கிடைக்குது. நான் ஹாப்பி பிளானட் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வாங்கினேன். 200 ருபீஸ்க்கு 4 ஸ்பாஞ்ச் கிடைக்குது. இதை வச்சு நீங்கள் ரஃப் சர்ஃபேஸ் எல்லாம் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஸ்பாஞ்ச் வந்து கரைஞ்சி போயிடும். ஜஸ்ட் இந்த ஸ்பாஞ்சை தண்ணிக்குள்ளே நல்லா டிப் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம அழுக்கான இடத்துல தொடச்சிடலாம். நான் இதை வாங்கினதுக்கு முக்கியமான ரீசனே இந்த சுவிட்ச் போர்டை சுற்றி இருக்கிற இந்த அழுக்குங்களை எல்லாம் துடைக்கிறதுக்கு தான். எப்படி தான் இந்த இடத்துலலாம் அழுக்காகுதுன்னே தெரியல. ஆனால் குழந்தைங்க ரொம்ப குறும்பு பண்ணுற பசங்கள்லாம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்பாஞ்சு ரொம்ப அவசியம். பாருங்கள், ஜஸ்ட்டு தண்ணியை தொட்டு தான் ஒரே ஒரு ரப்பு வைப் பண்ண சூப்பராக சுற்றி இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி சுவிட்ச் போர்டை சுற்றி இருக்கிற கரைங்களெல்லாம் பார்த்தா நம்ம இதோடவே செட் ஆகிருப்போம், நம்மளுக்கு இது அழுக்குன்னே தெரியாது. ஆனால் கெஸ்ட்டு வந்து அவங்க என்னமோ அந்த ஒரு இடத்த வெறிச்சுன்னு பார்க்குறப்ப தான் நமக்கே ஃபீல் ஆகும், ஓ இந்த இடத்துல இவ்வளோ அழுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான். அழுக்கு பண்ணுறதுக்குனே சில ஆளுங்க வீட்லேயே இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த மேஜிக் எரேசர் ரொம்ப மஸ்ட்டு. பாருங்கள், ஜஸ்ட் அந்த அழுக்கை அப்படியே டிப் பண்ணி ஒரு ஸ்க்வீஸ் பண்ண மறுபடியும் எரேசர் வந்து ஒயிட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் இந்த மேஜிக் எரேசர்லேயும் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம சின்ன ஏரியாங்களுக்கு அழுக்கு இருக்கிற ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் அந்தளவுக்கு போகுதா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணல. ஒரு வாலில் நல்லாவே ஃபுல்லாகவே ஸ்க்ராட்ச் ஆகிருந்தது. இது ஸ்க்ராச்சஸா இல்லை அழுக்கா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தது. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணப்போ இது கொஞ்சம் டைம் எடுத்தது. ஜஸ்ட் லைக் தட் அந்த சுவிட்ச் போர்டில் சுற்றி இருக்கிற அழுக்கு மாதிரி போகலை, ஸ்பாஞ்சே ரொம்பவே தேஞ்சிருச்சு. அண்ட் ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலரில் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டை எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனாலும் முன்னாடி இருந்ததுக்கு மோசம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. முன்னாடி ரொம்ப ஆக்வர்டாக தெரிஞ்ச சரி இப்போ ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. பட் இதுக்கு ரொம்ப எஃபோர்ட் எடுத்தது. இதுக்கு பேசாமல் பெயிண்ட் அடிச்சுட்டே போயிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த மாதிரி சின்ன அழுக்கு இருக்கிற ஏரியாவில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாமே தவிர பெரிய செவத்துக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. முக்கியமாக சுவிட்ச் போர்டை சுற்றி இருக்கிற அழுக்கு, கை அச்சு, கால் அச்சு, இந்த மாதிரி இருக்கிற அழுக்குங்க, அப்படி இல்லாட்டி இந்த ஃபுட்பால் எல்லாம் போடும்போது அதில் ஆகிற அழுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக எடுத்துடுது. முக்கியமாக குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, கிறுக்கி வைக்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் கம்மியாக கிறுக்கி இருக்கும்போதே உடனே இதை வச்சு அழிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாகவே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி பர்பஸஸ்க்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்டு ஷூ ரேக் பக்கத்தில் அவுட் சைடில் இருக்கிற வாலோட ஸ்விட்சஸ் அண்டு அந்த ஷூ ரேக் பக்கத்தில் உட்காந்து ஷூ போடுறதுனால ஏற்பட்ட அழுக்குங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த எரேசரை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன், ஏன்னா இதெல்லாம் அழுக்கு அப்படிங்கிறதுனால.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆஃப்டர் இமேஜஸ். இது க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற செவருங்களோட இமேஜ். இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்பீங்க, இப்போவும் பார்த்துருப்பீங்க. அந்த சின்ன ஏரியாவில் இருக்கிற அழுக்குங்கள்லாம் நல்லா ப்ராப்பராகவே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்மால் க்ளீனிங்க்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கரையை பார்த்திங்கன்னா இது நான் நார்மல் டவலை வச்சு துடைச்சேன், ஆனால் அது வரல. பட் இந்த மேஜிக் எரேசரை வச்சு பாருங்கள், லைட்டாக அழுத்தி துடைச்சோடனே அது வந்து க்ளீனாக வந்துடுச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து நார்மல் ஒரு ஸ்பாஞ்சை வச்சு பண்ணால் அது வரதில்லை. இது என்ன மெட்டீரியல்னு தெரியல, இதை யூஸ் பண்ணும்போது க்ளீனாகவே வந்துடுது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்விசிபிள் கரைகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கிற ஏரியாவில். அது பாருங்கள் எந்த அளவுக்கு டர்ட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஹைட்டுக்கு மேலே இருக்கிறனால நம்ம அதை பார்க்கவும் முடியாது. ஆனால் அது சமையல் கட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எக்கச்சக்கமான டஸ்ட் பொல்யூஷனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு டவலோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாத்தோ போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை அடிக்கடி வாஷ் பண்ணுறது அதுக்கு மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டவல் போடுறதுனால நிறைய டஸ்ட்டு வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியுது. அந்த டவல் இல்லாத ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பிசுப்பாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சனில் அப்படிங்கிறதுனால இந்த பிசுப்பை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஒரு கிளாத் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு அடுப்புக்கு அப்புறம் அதிகமாக நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் இந்த மிக்ஸி. இந்த மிக்ஸி ஒரு சில வீட்டில் கையிலேயே தொட முடியாத அளவுக்கு இருக்கும். நான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வினிகர், சோப்பு, இந்த சொல்யூஷனில் வாட்டரையும் கலந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து ஆல் டைம் க்ளீனிங் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோடய இந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த கிச்சன் ப்ரஷஸ், இது வந்து நல்ல ஒரு வளைவாக இருக்கும். நார்மல் டூத் பேஸ்ட் ப்ரஷ்ஷை விட இது வந்து கொஞ்சம் வளைவு ஜாஸ்தியாக இருக்கும். ப்ரஷஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீளமாகவும் இருக்கும். அதனால நல்லா இடுக்குலெல்லாம் ஈஸியாக போய் க்ளீன் பண்ணிடும். இப்போது இதை வச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணால் சூப்பராக அந்த அழுக்கெல்லாம் க்ளீனாக வந்துடும். இதுக்கப்புறம் நாம் ஒரு க்ளீன் கிளாத்தை வச்சுட்டு அந்த அழுக்கு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட வேண்டியதான். மறுபடியும் மிக்ஸி வந்து புதுசு மாதிரி ஆயிரும். இந்த மிக்ஸி வாங்கி 5 years ஆயிடுச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன அழுக்கு கூட பார்க்க முடியாது. புது மிக்ஸியை பக்கத்தில் வச்சு பார்த்திங்கனாலும் இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மிக்ஸியை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுல நம்ம சாய்ஸ் எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா பல ஐட்டங்கள் நாம் அதை மிக்ஸியில் அரைப்போம், அதை அப்படியே நம்ம கன்சியூம் பண்ணுவோம். தேங்காய் சட்னி, நடுக்கடலை சட்னி அண்டு ஜூஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை டைரெக்டாக கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம குக் பண்ணாமல் அதை அப்படியே சாப்பிட்றோன்னா அதை அந்தளவுக்கு நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மிக்ஸி ஜார்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏரியா, இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவாய்ட் பண்ணுற ஒரு ஏரியா. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஐக்கியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த பாட்டில் க்ளீனிங் ப்ரஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன் சைடடாக ஒரு ஆங்கிள்டாக இருக்குது. அதனால இந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடுது. ஒவ்வொரு தடவை வாஷ் பண்ணுறப்போவும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் பேக் சைடும் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அது க்ளீனாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கிச்சன் க்ளீனிங் வைப்ஸ். இது இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதில் எக்கச்சக்கமான டிஸ்அட்வான்டேஜ் இப்போ வர வர எனக்கு ரொம்ப பிடிக்காமையே போயிட்டுருக்கு. இப்போது இதே ஸ்காட்ச் பிரைட் பிராண்டில் இல்லை வேறு நிறைய பிராண்டில் இந்த கிளாத் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஸ்பாஞ்சை விட அதிகமாகவே தண்ணி அப்சர்வ் பண்ணிக்குது. அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் இதில் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதை பிழியும் போது இது சீக்கிரம் உடஞ்சி அந்த ஸ்பாஞ்செல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அது இதில் கிடையாது. இன்னொரு விஷயம், இது சுடுதண்ணிலையும் போட்டு நாம் நீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேருந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் நீங்கள் ஒழுங்காக க்ளீன் பண்ணி வைக்கலைன்னா. அதெல்லாம் இந்த கிளாத்தில் பெருசாக வர்றதில்ல. இந்த வைப்ஸ் ஒரு 10 யூசேஜுக்கு மேலே ரொம்பவே நசுங்கி போயிட்டு பார்க்கவே அசிங்கமாகிடுது. ஆனால் இந்த கிளாத்து நான் ஆல்ரெடி வாங்கி 1 month யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த வயலட் கலர் கிளாத். பட் இன்னுமே ஸ்டில் புதுசு மாதிரியே தான் இருக்குது. கன்வீனியன்ட், கம்ஃபர்டபுள், உதிர்றதில்லை, லாங் லைஃப் வருது. பணமும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. இத்தனைக்கும் இன்னுமே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மேபி இன்ட்ரோடக்டரி ஆஃபராக கூட இருக்கலாம். இதோட லிங்க்கு கண்டிப்பாக நான் லிங்க் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, இந்த ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் ஸ்லோவாக டெவலப் ஆகும். இப்போ தான் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும், மறுபடியும் ஃபுல்லாக எல்லாம் வெள்ளை வெள்ளையாக வந்துடும். இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையே கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வினிகர், க்ளீனிங் சோடா எல்லாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது ஓரளவுக்கு க்ளீன் ஆகிட்டு தான் இருந்தது. பட் ஸ்டில் ஒரு டக்குன்னு எடுத்து நம்ம உடனே வாஷ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் வேணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஹாப்பி பிளானட்டோட டேப் க்ளீனிங் சொல்யூஷன் லிங்க் பார்த்தேன். இது கொஞ்சம் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அந்த மாதிரி ஆசிட் வாஷ் பண்ணுற அந்த ஃபீல் இதில் இல்லை. ஓரளவுக்கு ப்ளசன்ட் ஸ்மெல்லாக இருக்குது. ப்ளஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு போட்டிருந்தனால தான் இதை வாங்கி செக் பண்ணேன்.
இதை ஒரே ஒரு ஃபோம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஷ்ஷெல்லாம் போட தேவையில்லை. ஒரு க்ளீனான கிளாத்தை வச்சு லைட்டாக வைப் பண்ணி எடுத்தாலே போதும். அப்படியே சூப்பராக வந்துடும், க்ளீனாக ஆயிடுது பார்க்குறதுக்கே அந்த இடமே. இது பைப்பில் இருக்கிற இந்த ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரொம்ப 1 மினிட்ல போக்கிடுது. ஆனால் நீங்கள் மார்பிள்ஸில் இருக்கிற ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸை அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்ல, கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு 4-5 வாஷ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் பைப்பில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே க்ளீனாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போல்லாம் ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின் வந்துச்சா, எடுத்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே தொடச்சிடுறது, ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடுது. வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வராங்க அப்படிங்கிறப்போ நம்ம பாத்ரூம் எல்லாம் நீட்டாகவே க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் அந்த பைப்பில் இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். அதில் வினிகர் எல்லாம் போட்டு சொல்யூஷன் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு இரும்பு நாரை வச்சு தேய்ச்சா தான் அதில் இருக்கிற அந்த ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ் ஓரளவுக்கு விடும். இது 500 ml 299 rupees அந்த மாதிரி இருக்குது. ஒரு 6 monthsக்காவது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.